அவங்க இப்போது பேக் வாங்கியிருக்கிறது என்னன்னா மக்களுடைய எதிர்ப்பை பார்த்துருப்பாங்களா இல்லையா? என்ன ஊருக்குள்ளே போடுறவங்கலாம் கெட்டாக்கா போல கேவலமா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்கள்ல. அதனால இப்போ மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சும்மா அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி அவுட்டு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். அவர் தான் இப்போ முருகர் மாநாட்டில் ஒரு பிரச்சனை ஆச்சு. அண்ணா பெரியார் இவங்களெல்லாம் பற்றி கேலி பண்ணுற மாதிரி ஒரு காணொலி காட்டினதா ஒரு குற்றச்சாட்டு. இதையெல்லாம் அதிமுகவை சேர்ந்தவங்கலாம் அமைதியாக அந்த மேடையில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்புறம் வெளியே வந்து அதிமுக தரப்பில் இப்போ எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கையெல்லாம் விடுறாங்க, நாங்கள் இதை ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி இப்போது ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாங்களே அப்படின்ற கேட்டுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்த அறிக்கையெல்லாம் சும்மாங்க, அவங்க அந்த மேடையில் எப்படி அவ்வளோதானே அமைதியாக இருந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் இந்த அறிக்கை வந்ததெல்லாம் மக்களுடைய அந்த எதிர்ப்புலாம் இருக்குல்ல, மக்கள் வந்து என்ன பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறது, இந்த விமர்சனத்துக்கு பயந்து அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு அக்கறையோ இல்லைன்னா உண்மையாகவே வந்து பெரியார் அவர்களை பற்றியோ அண்ணா அவர்களை பற்றியோ பேசுனதுனால கவலையோ கிடையாது, சும்மா நடிப்பு. அவங்க ஆல்ரெடி பாஜகவுக்கு அடிமை ஆயிட்டாங்கோ அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சேகர் பாபு அவர்கள். மக்கள் மத்தியிலே கிளம்பிய எதிர்ப்பின் காரணமாக ஏற்கனவே அடிபணிந்து போவது அவருடைய வாடிக்கை என்பதால் இதற்கும் அடிபணிந்து இருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய கருத்து. போதும், அவ்வளோ சும்மா